தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு கிடைக்க சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதல்வர் ஸ்டாலின். பொதுவெளியில் தவறாக சொல்லப்படும் புள்ளி விவர சட்டம் 2008 கீழ் கணக்கெடுப்பை நடத்த முடியாது எனவும் விளக்கினார். பொதுவெளியில் சில தவறாக புரிந்து கொள்ளும்படி 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். பேரவை விவாதத்தில் பங்கேற்ற மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவாஹிருல்லா பீகாரில் அப்படி எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்ததாக குறிப்பிட்டார். பீகார் மாநில அரசு நடத்திய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த மாநில அரசு இடஒதுக்கீடை உயர்த்தியது செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. எனவே இதற்கு மிக தெளிவாக ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பீகாரில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கவில்லை என்றார் பாமக எம்எல்ஏ அருள். இந்த இடத்துல எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை. இடஒதுக்கீட்டுடைய அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த மாபெரும் அவையில் சாதிவாரி கணக்கு நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பீகாரில் நடந்தது சர்வே என குறிப்பிட்ட சபாநாயகர் அப்பாவு சர்வே வேறு கணக்கெடுப்பு வேறு என்றார். சர்வே வேற, மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற. சர்வே தேர்தல் அறிக்கை, தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல, அதே போலதான் சர்வே இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஆஃப்டர் ஜட்ஜ் அந்த நம்ம தேர்தல் வாக்கெல்லாம் எண்ணின பிறகு வந்திருக்குல்ல, அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளிக்கையில் சட்ட ரீதியாக தடங்கல் வரக்கூடாது என்பதற்கே முதல்வர் மத்திய அரசை கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்துகிறார் என்றார். கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும். நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது. எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இறுதியில் முதல்வர் தனி தீர்மானம் நிறைவேறியது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதற்கிடையே பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று விளக்கினார். மாநில அரசு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுக்கணும், காஸ்ட் சர்வே எடுக்கணும், சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், சர்வே மாநில அரசு எடுக்கலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதற்கு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எந்த தடையும் கொடுக்கல. மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் அதை நீதிமன்றங்கள் ரத்து செய்யும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது தவறு என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் பீகார், கர்நாடகா, ஒடிசா, ஆந்திராவில் மாநில அரசுகளால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. தெலங்கானா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இத்தகைய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது என கூறியிருக்கும் ராமதாஸ் 2008 புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கலாம் என்ற பீகார் அரசு வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசு எடுப்பது சரியாக இருக்காது என திமுக சொல்ல, மாநில அரசு எடுக்கலாம் என எதிர்க்கட்சிகள் சொல்ல இவ்விவகாரத்தில் விவாதம் தொடர்ந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.